फ्रेंड्स இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்ம சேனல்ல கீரை எல்லாம் செஞ்சதே இல்ல சோ இன்னைக்கு தான் செய்றோம். இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்க கீரை பேரு பாத்தீங்கன்னா பாலக் கீரை. சோ நிறைய பேருக்கு தெரியும். அது வந்து இலை வந்து நல்லா பெருசு பெருசா இருக்கும். நான் அந்த இலைய இது தண்டை மட்டும் எடுத்துட கூடாது. தண்டு வரும் அதை மட்டும் எடுத்துட கூடாது. இலைய மட்டும் நான் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி நல்லா 3-4 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். ஏன் சொல்லு 3-4 தடவை? அதுல வந்து மண்ணு அதுக்கப்புறம் புல்லாம் ஏதாவது இருக்கும். அதுக்காக வந்து அந்த மண்ணுல தானே விளையுது. அதனால 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா மண் இருக்காது. ஸோ அதுக்காக தான் கீரையை வந்து மேக்ஸிமம் எதை அலசுறாங்களோ கீரையை வந்து 2-3 தடவை நல்லா அப்படி இல்லை, எல்லா கீரையை விட இந்த கீரையில மண் அதிகமாக இருக்கும். கீரைனாலே பொதுவாக நல்லா அலசி எடுத்துக்கணும். நல்லா வந்து அலசி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் துவரம் பருப்பு 100 துவரம் பருப்புல வந்து நான் வந்து 2 தக்காளி, 1 வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு பல் போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். நல்லா பருப்பு கடைஞ்சி வச்சிருக்கேன். தக்காளி வெங்காயம் போட்டு பருப்பு கடைஞ்சி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 15-20 பூண்டு 20 வெங்காயத்தை வந்து நான் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துட்டு வந்திருக்கேன். சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயம்? சின்ன வெங்காயம் தான் டேஸ்டா இருக்கும் கீரைக்கு. சின்ன வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கடுகும் உளுந்தும், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 3 வரமிளகாய், அதுக்கப்புறம் எண்ணெய் தேவையான அளவு. இப்போ நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து பேசிகிட்டே இருக்கல, நம்ம சேனலை பற்றி சொல்ல மறந்துட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு பிக் சீக்ரெட் ஒன்று இருக்குது, அது இந்த வீடியோட கடைசியில் காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இடையிலேயே காமிக்கிறேன். காமிக்கவா? சரி, இப்போ வேணாம், அப்புறமா காமிக்கிறேன். சரி, காட்டாமல் இருக்குது அவ்வளோதான். சரி, இப்போ வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிடலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து வந்து கடுகும் உளுந்தும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கடுகு உளுந்தும் சேர்த்தாச்சு. அடுத்ததாக வந்து அது லைட்டாக பொரிஞ்சிடட்டும். இப்போ வந்து லைட்டாக பொரிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து லைட்டாக அப்போ தான் வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வரமிளகாய், ஒரு 3 வரமிளகாய். ஏன்னா பாப்பாலாம் கீரை சாப்பிடுவா இல்லையா, அதனால தான் நான் காரம் எடுத்துக்கல. நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4-5 பச்சை மிளகாய் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து சின்ன வெங்காயம் போட்டாச்சு. சின்ன வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கணும். நிஷா எல்லாம் எடுத்துருக்கா, ஒன்னே எடுக்க மறந்துட்டா. உப்பு எடுத்துட்டு வரல. அதுதான் இங்கே இருக்கு. எது பேர் என்ன, 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இந்த கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்றக்காக 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து உப்பு போட்டாச்சு. நீங்க சரியா கவனிக்கல. சரி, இந்த கீரை தின்னா என்னென்ன இது பெனிஃபிட்டா? இந்த கீரை என்ன எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கீரையில வந்து தண்ணி சத்து இருக்கும். ஸோ மாசமா இருக்கவங்களுக்கு வந்து தண்ணி அதிகமா தேவைப்படும் இல்லையா, அதுக்காக இந்த கீரையை வந்து வாரத்தில் ஒரு தடவை சமைச்சு சாப்பிடலாம். அதுக்கு அப்புறமேட்டு சுகர் இருக்கவங்க வந்து இதை கண்டிப்பா சமைச்சு சாப்பிட்றத விட ஜூஸாக எடுத்துக்கிட்டா அதுவும் நல்லது தான். அதுக்கப்புறம் ரத்த சோகை அதெல்லாம் இருக்கிறவங்களாம் அதில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன இதெல்லாம் சத்தெல்லாம் இருக்குன்னா ஜிங்கா, அப்புறம் வந்து காப்பர், கால்சியம் இதெல்லாம் பொட்டாசியம். இப்போ நான் காமிச்சிடுறேன். இப்போ நிஷா இப்படி எல்லாம் சொல்லியிருக்கல, இங்கே பாருங்க அவளோட ஸ்கிரிப்ட் பேப்பர் இதான். சரி, இதான் ஸ்கிரிப்ட் பேப்பர். இது காமிக்கிறேன். இதில் என்னென்ன பொருள் வாங்கிட்டு வரணும்னு எழுதி வச்சிருக்கா. ஸ்கிரிப்ட் பேப்பர் பாருங்க பின்னாடி. அவள் ஏதோ ஒரு வீடியோவை பார்த்து எங்கேயோ புக்கில் தேடி கண்டுபிடிச்சி எழுதி வச்சிருக்கா. என்னென்னா பாலக்கீரை அப்படின்னு போட்டிருக்கா. கீழே வந்து தண்ணீர் சத்துன்னு எழுதியிருக்கா. நிறையா வருமா, அதனால இந்த மாசமாக இருக்கிறவங்க என்னது பனிக்கூடத்தில் நிறையா தண்ணி இருக்கும். குழந்தை அப்போ தான் சுகப்பிரசவம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து எழுதி வச்சிருக்கா பாருங்க. இங்கே என்னமோ என்னமோ எழுதியிருக்கேன். சரி, என்னமோ எழுதியிருக்க. கேன்சர் வராது. அதே மாதிரி சர்க்கரை நோய் உள்ளவங்க சாப்பிட்லாம், ரத்த சோகை உள்ளவங்க சாப்பிட்லாம். அதே மாதிரி ஜிங்கா, காப்பர், விட்டமின் போட்டிருக்க. ஜிங்கானா என்னன்னு தெரியல, எனக்கு ஜுங்கா தான் தெரியும். விஜய் சேதுபதி படம். இப்படி தான் நிஷா ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி வச்சு பேசிக்கிட்டு இருக்கா. பார்த்துக்கங்க. மறந்துடுவேன், அவ்வளோவா ஞாபகம் இருக்காது. புக்கில் வந்து நான் கீரை புக்கு வாங்கியிருக்கேன். அந்த புக்கில் வந்து இது சாப்பிட்டா இது பயன்கள், அதில் என்னென்ன சத்து அப்படின்னு வந்து 3மே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு வந்து படித்து கிஃப்ட் எழுதி கொண்டு வந்தேன். ஸோ அந்த சீக்கிரட்டை உங்கள்கிட்ட காட்டிட்டாரு. இப்போ நான் வதங்கிடுச்சு இல்லையா? வதங்கிட்டு இப்போ வந்து ஒரு அளவுக்கு வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட
பாலக்கீரை. பாலக்கீரை. கீரை பேரே செம்மையா இருக்குங்க. ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா 15 ரூபா தான். ஆனால் அதில் உள்ள சத்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங்ஸ்லாம் உள்ள சத்து இருக்கு. எல்லா கீரையும் நான் வந்து நல்லா அலசி எடுத்துட்டு வந்து நல்லா போட்டுட்டேன். இதெல்லாம் நல்லா வடிகட்டி ஜல்லடை வச்சு வடிகட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து நல்லா வந்து கிளறி விடணும். ஒரு கட்டு எவ்வளவு கீரை? ஒரு கட்டு 15 ரூபா தான். அந்த 15 ரூபாயில் நம்மளுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் இருக்கு. மார்க்கெட்லாம் போனீங்கன்னா வாங்குங்க, கண்டிப்பாக வாங்குங்க. ஏன்னா வந்து கீரையெல்லாம் நம்ம சாப்பிட்றது உடம்புக்கு சேர்த்துக்கிறது அப்படின்னு நல்ல கீரை சாப்பிட்டோம்னா ஒரு முக்கியமான பெனிஃபிட். பாத்ரூம் எல்லாம் போகிறதுக்கெல்லாம் நல்ல பாத்ரூம் எல்லாம் போகும், மலச்சிக்கல் இருக்காது. வேற பிளட் கிளாஸ் வருவு. எங்கள் வீட்டில் சுவிட்ச் போர்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் சரி பண்ணிட்டு. கீரை கையை வைக்காத. சரி பண்ணிட்டேன். இப்போ வந்து சரி பண்ணிட்டேன். இப்போ நல்லா வந்து இதை வதக்கி விட்டுறலாம். நம்ம வந்து மெயினாக வந்து நான் தண்ணியை எடுத்துகிட்டு வரல. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பருப்புலேயே வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி தான் வந்து பருப்பை நல்லா வேக வச்சுருக்கோம். இந்த கீரையிலையும் வந்து லைட்டாக தண்ணி விடும். அதனால நம்ம வந்து தண்ணி சேர்த்தக்கூடாது. அதனால மேக்ஸிமம் தண்ணி சேர்த்து உள்ள கீரை. உங்களுக்கு கீரை நான் அள்ளி போட இல்லையா, அவ்வளோ கீரை தெரிஞ்சிச்சு இல்லையா. இப்போ வந்து நல்லா வதங்கி சுண்டினதுக்கப்புறம் பாருங்க, இவ்வளோ பூண்டு தான் வரும் கீரையே. நல்லா வதக்கிட்டு பார்ப்போமா? நல்லா வந்து வதக்கிட்டு உங்களுக்கு கீரை எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ வந்து அந்த கீரை நான் போட்டப்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நல்லா நான் கிண்டிக்கிட்டே தான் இருந்தேன், அடி பிடிக்காம. ஸோ எப்படி வதங்கிடுச்சு பாருங்கள். எத்தனோண்டு எவ்வளோ பெரிய கீரை எவ்வளோண்டு ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இதுதான் பாலக்கீரைங்கிறது. இதுதான் இவ்வளோ பெருசாக தான் இருக்கும். ஸோ அதோட தண்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கையிலேயே ஒடிச்சிடலாம், அந்த அளவுக்கு இருக்கும். கையிலேயே முறிச்சிட்டேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் பாலக்கீரை. நிறைய பேருக்கு கீரை பேர் தெரியாது. செகண்ட் வந்து அது என்ன கீரைன்னு தெரியாது. ஸோ அதனால தான் அந்த கீரையை நான் வந்து இப்போ மென்ஷன் பண்ணேன். ஓகே, இப்போ வந்து அது நல்லா வந்து வதக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம பருப்பு ஊற்றிடலாம். நல்லா வந்து தண்ணி ஊற்றிடவே கூடாது. நம்ம இதில் வந்து தண்ணி விடும். அதனால நான் தண்ணியே ஊற்றவே இல்லை. இப்போ வந்து பருப்பு ஊற்றியாச்சு. பருப்பு ஊற்றி ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம பருப்பையும் வேக வச்சாச்சு, கீரையும் வேக வச்சாச்சு. அதனால் வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப வேக விடுறது வேண்டியதில்லை, அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் மட்டும். 2 நிமிஷம் வேக விட்டோம். பாலாக்கீரை பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும். மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா பாலாக்கீரைன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ எல்லாம் எப்படி இருக்கு, நல்லா தெளிவாக தெரியுதா? எனக்கே பேரெல்லாம் தெரியாது, செகண்ட் கீரைலாம் தெரியாது. எங்கள் அத்தை கிட்ட இப்போ இருந்து எங்கள் அத்தை கிட்ட கேட்டு நிறைய மண் நரன்னு இருக்கும். இந்த கீரையில மண் நரன்னு மண் இருக்கும். இலையிலேயே வந்து நிறைய மண் இருக்கும். ஆமாம், இதான் பாலாக்கீரை. இங்கே பாருங்க, இது மாதிரி இருக்கும், பெருசாக இருக்கும். தண்டும் நல்லா பெருசாக இருக்கும். தண்டெல்லாம் எடுத்துடணும். தண்டெல்லாம். சூப்பர். சரி, கீரை வெந்துருச்சா இல்லையா? அவ்வளோதான். அவ்வளோதான். பருப்பு வெந்துருச்சு, கீரையும் வெந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு குட்டி பவுலில் எடுத்து வச்சு டேஸ்ட் பார்க்க போகிறோம். லைட்டாக ஆற வச்சுட்டு டேஸ்ட் பார்க்க போகிறோம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பாலக்கீரை கூட்டு. டேஸ்ட் பார்ப்போமா? ஓகே, வாங்க. இப்போ வந்து நம்மளோட கீரை ரெடி ஆயாச்சு. சாப்பிட்றதுக்கு சாரும் ரெடியாக இருக்காங்க. ஆமாம், நிஷா மாசா பாலாக்கீரை செஞ்சுருக்கா. இது ரேராக தான் கிடைக்கும், எல்லா இடத்துலையும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு லக்கு. கிடைச்சிச்சுன்னா வாங்கி கண்டிப்பாக மாசமாக இருந்தீங்கன்னா சாப்பிடுங்க. கீரை கிட்ட காமெடி எப்படி இருக்கு பாருங்க. வெறும் வாயிலே அள்ளி சாப்பிடலாம், நல்லா இருக்கும். லைட்டாக ஒரு கல் உப்பு கூட போயிடுச்சு, ஆனால் கரெக்டாக தான் இருக்குது. சோத்தில் போட்டு பேசி சாப்பிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் வாசனை, இந்த பருப்பு வாசனை, கீரை எல்லாம் வேற லெவல். செல்வாவை சிக்கன் மட்டன் தான் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. கீரையும் சாப்பிடுவாங்க, எல்லாருமே சாப்பிடுவாங்க. நீ சாப்பிடுவியா? நான் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிடுவேன். நிஷாவுக்கு மாசமா இருக்கையில அந்த கீரை கிடைக்கல, இல்லாட்டி வாங்கி கொடுத்துருப்பேன். ஆனால் நிஷாவுக்கு 2 பிரசவமே சுகப்பிரசவம் தான். ஆமாம், 2 பேருமே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான். ஆமாம், மூத்த பிள்ளை திருப்பூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, இளைய பிள்ளை திருச்சியில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. எஸ்.
ஓகே மாசம் செஞ்சிருக்கா. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நான் இனி இதை போய் சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சி தியாவுக்கும் தர்ணேஷுக்கும் கொடுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் பாய். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ், வாழ்க தமிழ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.